கிரைஸ்தவர். ஒரு சிலர் நம்மள இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத அவங்க பொழுதுபோக்குக்காக அயலான் வீடு, பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து அடிக்கடி நேரத்தை செலவழித்து, அவங்க சலித்து போக மட்டும் அவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு இடைஞ்சலாக தெரியும். அந்த மாதிரி வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம வெறுக்கிற அளவுக்கு ஒரு வீட்டில் போய் உட்காந்துருக்கக்கூடாது. கர்த்தர் ஞானமாக நம்ம நடந்து சொல்லுவார். அதனால் அவன் வீட்டில் அடிக்கடி போய் கால் வைக்காதே நமக்கு இன்றைக்கி சொல்கிறார். அது எப்படின்னு நீதிமொழிகள் 25:17 அதிகாரத்தில். அதனால் இந்த காரியத்துக்காக செபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. புத்தி இல்லாமல் போய் பக்கத்து வீட்டில், அடுத்தவர்கள் வீட்டில், தெரிந்தவர்கள் தெரியாத எல்லார் வீட்டிலும் போய் உட்கார்ந்து கொண்டு சதித்து போகும் அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் போகாதபடிக்கு எங்கள் கால்களை ஆண்டவரே பக்குவமாய் நடக்க ஆண்டவரே வெறுப்பாகாதபடிக்கு நடந்து கொள்ள ஆண்டவரே ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு அத்தம் ஞானத்தை கொடுங்க, பாதுகாத்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.